எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போறோம். மேங்கோ சீசன்னால மேங்கோ கேசரி எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க 1/4 கப் மேங்கோ பியூரி வச்சிருக்கேன். அதே அளவுக்கு 1/4 கப் சுகர், அதுக்கப்புறம் 3/4 கப் ரவை வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து கார்னிஷ்க்கு முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கொஞ்சமா நெய் விட்டு ரவையை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். இதை லைட்டா கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இது ஒரு அளவுக்கு நல்லா சூடாயிட்டு மை சாண்டி கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வேக விட போறோம். ஸோ கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நான் சுடு தண்ணி விட போறேன், நல்லா பாயிலிங் வாட்டர். த்ரீ ஃபோர்த் கப் ரவைக்கு நான் அரௌண்ட் 1.5 கப் தண்ணி விட்டேன். இந்த மாதிரி நல்லா திக்கா வரும். இந்த சுடு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த ரவை வெந்துடுத்து. அட் திஸ் ஸ்டேஜ் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சுகர் மெல்ட் ஆகும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் கூட தளராயிடும். இது நல்லா ஒன்னா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேங்கோ பியூரி, அப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போறோம். இது நல்லா கிளறிண்டே இருக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து இது கட்டி தட்டாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மேங்கோ பியூரி ஆட் பண்ணலாம். இந்த மேங்கோல ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் இன்னொரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுது. இன்னும் கொஞ்சம் கூட கீ போட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி டக்குன்னு போடுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு. இந்த கேசரி இப்போ ரெடி. ஸோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து இதுல கேசரியில ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ கார்னிஷ்க்கு நான் கொஞ்சமா நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு கை முந்திரி, திராட்சை. ஸோ இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா ப்ரௌன் ஆயிட்டு இதை நம்ம கேசரியில ஆட் பண்ணிடலாம். டேஸ்டியான மேங்கோ கேசரி ரெடி. ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம் மேங்கோ பியூரி இருந்ததுன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ subscribe to our YouTube channel and let us know your feedback in the comment section.